குருப்யோ நமஹ. ஹரி ஓம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், நல்வணக்கங்கள். கலையும் கலாச்சாரமும் என்கின்ற இந்த சேனலிலே இன்றைய தினம் சேனல் மூலமாக தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் திருத்துறையூர் அருள்மிகு ஸ்ரீ சிவலோகநாயகி அம்பிகையுடனாகிய சிருஷ்ணகுருநாத சுவாமி திருக்கோவிலிலிருந்து பேசுகிறோம். நமது திருக்கோவிலிலே சுவாமிக்கு பசுபதீஸ்வரர் பூங்கோதை நாயகி என பழைய நாமம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருவதற்கு முன்னாடி பசுபதீஸ்வரராக அனுகிரகம் பண்ணியிருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவெண்ணெய்நல்லூரிலிருந்து வரும்பொழுது அவருக்கு தரிசனம் கிடைக்காத காரணத்தினாலே இங்கிருந்து ஒரு பரலாங்கு திரும்பி போகும்பொழுது அங்கே சுவாமி வயோதிகராக வந்ததாக ஒரு ஐதீகம். அதனால் அந்த ஊருக்கு கிழப்பாக்கம்னு பேர். கிழவராக வந்ததுனாலே கிழப்பாக்கம்னு பேர். அந்த சுவாமியை வந்து வாப்பா நீ ஊருக்கு புதுசாக இருக்கேன்னு கேட்கும்பொழுது அடியேன் சுந்தரர், நான் சுவாமி சொல்லி தான் வந்தேன், எனக்கு தரிசனம் கிடைக்கல அப்படின்னு சொன்னார். அப்படியா நான் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் ஆக்ஷன் வந்ததாக ஒரு ஐதீகம். அப்படி வரும்பொழுது கொஞ்சம் தூரம் வந்தவுடனே சுந்தரா அங்கப்பான்னு கை காமிச்சதாகவும் இங்கே சுவாமி காட்சி கொடுத்தார். பக்கத்தில் இந்த பெரியவர் மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் சுந்தரர் இங்கே உள்ளே வந்து மலையார் அருவி திரள் மாமணி உந்தி குலையார குணம் தேற்றியோர் பெண்ணை வடபால் கலையார் அருள்கொள் கண்ணீராடும் துறையூர் தலைவா உனை வேண்டிக்கொள்வேன் தவனரே அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். நம்ம என்ன ஒரு படிச்சிருந்தாலும் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும், ஞான உபதேசம் இருந்தால்தான் சித்திக்கும். அதனால் எனக்கு தவனறி தந்துருளுங்கன்னு சொல்லி கேட்குறார். அதன்படியாக இங்கே சுவாமி வலம் வரும்போது பார்த்திங்கன்னா சாட்சி விநாயகன் இருக்கார். விநாயகரே சாட்சியாக வச்சு இங்கே உபதேசம் பண்ணதாக ஐதீகம். அதனால தான் சுவாமிக்கு சிஷ்ட குருநாதர் சிவலோக நாயகி அப்படின்னு பேர். ரொம்ப விசேஷமான ஒரு க்ஷேத்திரம். ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம்னு சொல்லக்கூடிய இங்கே மேற்கு நோக்கி இருக்கார் சுவாமி. இங்கே சத்யோஜாத முகமாக இருக்கார். எல்லோருக்கும் வேண்டுவதை உடனே தந்தருளக்கூடிய சத்யோஜாதம் அனுகிரகமூர்த்தியாக இங்கே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய பரிபூர்ணமான திருவருள் இந்த புத்தாண்டில் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு, மேலும் இங்கே நர்தன விநாயகர் கிழக்கு நோக்கி இருக்கார். வள்ளி தேவசனாசமேத சுப்பிரமணியர் தெற்கு நோக்கி இருக்கார். சுவாமி மேற்கு, அம்பாள் வடக்கு. இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று சொல்வது போல பொதுவாக துர்க்கை அம்மன் காளியம்மன் இவாளெல்லாம் தான் வடக்கு பார்த்துருப்பா. இங்கே நமது கோவிலே அம்பாள் சிவலோக நாயகியை வடக்கு பார்த்துருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் குழந்தைகளுக்கு வித்யா சம்பந்தமான படிப்பு சம்பந்தமான எல்லாமே இந்த திருக்கோவிலுக்கு வந்தோம்னா சகல வித்யா பாரங்கதா சித்தி என்று சொல்லக்கூடியதான அனைத்து கல்விகளும் ஆயக்கலைகள் 64ன்னு சொல்வது போல் இங்கே சுவாமி குருவாகவும் அம்பாள் குரு பத்னியாகவும் இங்கே இருக்க ஞானசக்தியாக இருக்காள். அதனால் இங்கே அனைவரும் வந்து சுவாமியை தரிசனம் செய்து அவருடைய பரிபூர்ணமான திருவருளை பெற்று பேரானந்த பெருவாழ்வை அடைய வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்து கொண்டு, சமயாச்சாரியார்கள் 4 பேர் இருக்கிற மாதிரி சந்தானாச்சாரியார் 4 பேர் இருக்கா. அதில் அகச்சந்தான குறவர் புறச்சந்தான குறவர்கள் இருக்காங்க. அதில் இந்த புறச்சந்தான குறவர்களில் மெய்கண்ட சிவம், அருள்நந்தி சிவம், மறைஞான சிவம், உமாபதி சிவம்னு 4 பேர். அதிலே அருள்நந்தி சிவாச்சாரியார் இந்த ஊரிலே பிறந்து அவருடைய ஜீவசமாதி நம்ம கோவிலுக்கு எழுத்த மாதிரி இருக்குது. ரொம்ப விசேஷமான ஒரு திருமூர்த்தம், குருமூர்த்தம். அங்கே தரிசனம் செய்து வழிபாடு செய்தோமானால் குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அதே போல் இங்கே அஷ்டபுஜ காளி ரொம்ப விசேஷம். அந்த காளியம்மனை தரிசனம் பண்ணோம்னா ரொம்ப எல்லா சகல காரியங்களும் அனுகூல்யமாகும். அதனால் இந்த புத்தாண்டு 2025 ஆண்டிலே இங்கே இந்த யூடியூப் மூலமாக எல்லோருக்கும் சுவாமியினுடைய பரிபூர்ணமான திருவருள் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சேனலில் இதை எடுத்து எல்லாருக்கும் அந்த சுவாமியினுடைய கிருபை கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ஐயா கேட்டதின்படியாக இன்று குருநாதனுடைய பரிபூர்ணமான திருவருளோடு இன்றைக்கி எல்லாருக்கும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடியேன் துரைசுவாமி குருக்கள், திருத்துறையூர். ஓம் நம சிவாய. விசாகம் பிரம்மோற்சவம் 10 நாட்கள் திருவிழா நடக்கும். இப்போ நம்ம கோவிலில் திருப்பணி நடந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சுவாமியும் இப்போ இதில் இருக்கிற ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா சுவாமிலாம் புஷ்பமாக எல்லாம் சாத்தாத இருப்பா. ஏன்னா இதை பார்க்கும்போது என்னடா குருக்களே இல்லையான்னு நினச்சிக்க போகிறாங்க. இருந்தாலும் நம்ம கோவிலில் சுவாமி பாலாலயம் ஆகி இருக்கிறதுனால இங்கே ஆலயத்தில் எல்லாம் அத்திப்பலகையிலே பூஜை பண்ணி வச்சுருக்கோம். அதனால் பூஜைகள்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு. பரிவார பூஜைகள் எல்லாம் அங்கே கிடையாது. அதனால் இந்த திருப்பணி நடந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பஞ்சபக்ஷ பூஜைன்னு உண்டு. அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, பிரதோஷம் எல்லாம் 2 பிரதோஷம் எல்லாமே சிறப்பாக நடந்துட்டுருக்கு. மாதாந்தோறும் கிருத்திகை பூஜை எல்லாம் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. சுவாமியோட அனுகிரகத்தில் கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷம். மாசி மகம், தீர்த்தவாரி
தை மாதம் 5ஆம் நாள் இந்த கன்றக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றில் போய் தீர்த்தவாரி உண்டு. இப்போ இந்த பாலாலயத்தினால இப்போ இந்த 2-3 வருஷமாக கிடையாது. மற்றபடி ரொம்ப விசேஷமாக. இன்னொன்று, இந்த நதி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருந்ததாக சொல்கிறேன். அதுக்கு பிறகு இங்கே வடபால் ஓடுது. சுவாமிக்கு வந்து பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையூர், நாங்கள் தென்பால் போடுறதுனால இங்கே வடபால் இருக்குது. அந்த தென்பெண்ணை நதி ரொம்ப விசேஷம். இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம கோவிலில் சூரிய வழிபாடு உண்டு. நம்ம பங்குனி மாதம் கடைசியில், சித்திரை மாதம் ஃபஸ்ட்டில், அதாவது பஞ்சமியிலேருந்து அமாவாசைக்குள்ளே அந்த சூரிய ஒளியானது சுவாமி மேலே படும். அந்த சூரிய பூஜைக்கு சாட்சியாக தான் இங்கே தீர்த்தமே சூரிய புஷ்கரணி தீர்த்தம்னு பேர். இந்த குளத்துக்கு சூரிய புஷ்கரணி தீர்த்தம்னு பேர். இங்கே சரக்கொன்றை ஸ்தலவிருட்சம், மற்றார் மலர் கொன்றையும் வன்னியும் ஜாடின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கார். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சரக்கொன்றை இங்கே ஸ்தலவிருட்சமாக இருக்குது. இங்கே வந்து தரிசனம் பண்ணாலே எல்லோருக்கும் எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கும். மிக்க மகிழ்ச்சி. Radhe